இந்த சமூகத்துல அதிகமா பேசப்பட்டு, ஆனா அதுக்கேத்த எந்த ஒரு பலனும் இல்லாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் அடிக்ஷன் தான். இது ஏன் நான் இங்க மெயினா பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இப்போ மிஷ்கினோட ஸ்பீச் வந்து வைரல் ஆகியிருக்கு. அவர் வந்து ஆல்கஹால் ட்ரிங்கிங் பத்தி பாசிட்டிவா பேசியிருக்காரு. இந்த மாதிரி ஆல்கஹால் ட்ரிங்கிங் ஏன் பண்ணணும்? ஏன் பண்றாங்க? அப்படின்ற மாதிரி அவரு ஒரு சைட் ஆஃப் வியூவ வந்து வச்சுட்டு அது மட்டும் இல்லாம அதில நெறையா கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ, அதுக்காக அவர் மன்னிப்பும் கேட்டிருக்காரு. ஆனா, இந்த விஷயம் மூலமா நான் பேச போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கஹால் பிராண்டிங் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆல்கஹால பத்தின பிராண்டிங் மிஷ்கின் மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற நெறைய பேர் இத பண்றாங்க. நம்ம பார்க்குற மூவிஸ்லயும் பண்றாங்க. பிக் பாப்புலேஷன் இத பண்றாங்க. இது எவ்ளோ தூரமா ஒரு மனுஷன வந்து கெடுத்து, அவனுக்கு வந்து வாழ்வாதாரமே இல்லாம, எவ்ளோ தூரம் அவன படுத்துதுன்ற உண்மை இவங்க யாருக்குமே தெரியறதில்ல. இவங்க வந்து அத ஈஸியா நான் சோஷியல் ட்ரிங்கிங் பண்றேன், எப்பயோ ஒரு தடவ பண்றேன் அப்படின்னு இவங்க வந்து அத ஒகேஷ்னலா வச்சுட்டு போயிடலாம். ஆனா, எல்லாருக்கும் அந்த மாதிரியான விஷயம் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து காஃபி குடிக்கணுன்றது வந்து எனக்கு வந்து ஒரு வீக்லி ஒரு காஃபி குடிச்சா ஓகே அப்படின்ற மாரி எனக்கு இருக்கலாம். ஆனா, எத்தனையோ காஃபி பிரியர்களுக்கு ஒரு நாளைக்கே 20 காஃபி குடிப்பாங்க, 30 காஃபி குடிப்பாங்க. இது அவங்களுக்கு ஹெல்த் பாதிக்கும் தான். ஆனா, ஒரு காஃபியே இப்படி இருக்குன்னா, ஆல்கஹால்ல வந்து ஒருத்தவங்க அடிக்ட் ஆனாங்கன்னா, அப்ப அதோட பாதிப்பு எவ்வளோ தூரம் வந்து ரெட்டிப்பாகும். எவ்வளோ தூரம் வந்து அது நாடி போவாங்க. அப்ப அந்த ஆல்கஹால் கிரேவிங்ஸ வந்து சரி பண்றதுக்காக, தன்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே இழக்க தயாராயிடுவாங்க. ஸோ, எந்த ஒரு டிப்ரஷன்லயோ, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில தானே அந்த ஆல்கஹால் தேடி போறாங்க. ஆனா, அதுவே ஒரு பிரச்சனையா மாறி, அவங்களையும் அழிக்கிறதோட இல்லாம, அவங்க குடும்பத்தையும், சுத்தி இருக்கிறவங்க எல்லாரோட மன அமைதியையும் அது கெடுக்குது இல்லையா? அத பத்தி ஏன் நம்ம பேச மாட்றோம்? ஏன் இந்த ஆல்கஹால வந்து பிராண்ட் பண்ணி, அத வந்து ஒரு ஃபன் எலமெண்ட் ஆக்கி, குடிக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறவங்கள கூட குடிங்க. நீங்க குடிச்சா தான் வர்றது. அந்த ஒரு வைப்ல இருப்பீங்க. ஒரு தவறான ஒரு புரிதல ஏன் திணிக்கணும்? இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த ஆல்கஹால் பிராண்டிங்க்கு நீங்க ஏன் வந்து ஆதரிக்க மாட்டீங்க? இத ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.